நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 389வது திருநாமம் ஸ்தானதாய நமக. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியையும் அதன் அனைத்து விளக்க உரைகளையும் மனப்பாடமாக அறிந்து வைத்திருந்தார் மணவாள மாமுனிகள். திருவரங்கத்தில் சிறப்பான முறையில் அதை காலக்ஷேபமாக சீடர்களுக்கு உபதேசமும் செய்து வந்தார் அவர். விஷத்வாக் சிகாமணி என்று போற்றப்பட்டார். உறவினர்கள் வீட்டில் நடக்கும் ஜனன மரண செய்திகளால் ஏற்படும் தீட்டு அவரது காலக்ஷேபங்களுக்கு இடையூறாக இருந்ததால் அனைத்து உறவுகளையும் துறந்து துறவரம் மேற்கொண்ட மகான் அவர். திருவாய்மொழியை விளக்கும் கைங்கரியம் தொடர வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அனைத்தையும் துறந்த துறவியாகிறார் என்றால் ஆழ்வார்களின் அமுத தமிழில் அவருக்கு எவ்வளவு ஈடுபாடு இருந்திருக்க வேண்டும். இந்நிலையில் அவரது வாக்கு சாதுரியத்தையும் திருவாய்மொழியில் அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த ஞானத்தையும் கண்டு வியந்த அரங்கன் மணவாள மாமுனிகளின் பெருமையை உலகுக்கு நன்றாக உணர்த்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். அதனால் அரங்கன் நாளை முதல் பெரிய திருமண்டபத்தில் நான் கேட்டு மகிழும்படி மணவாள மாமுனிகள் வந்து திருவாய்மொழியின் விளக்க உரையான ஈடு 36,000 படி என்னும் நூலை காலக்ஷேபமாக கூற வேண்டும் என்று நியமித்து அருளினார். திருமாலின் ஆணையை சிரமேல் கொண்டு ஏற்றார் மணவாள மாமுனிகள். தனது அனைத்து உற்சவங்களையும் ஒத்திவைத்தார் அரங்கன். தன்னுடைய ஆதிசேஷ சிம்மாசனத்தை மணவாள மாமுனிகளுக்கு அளித்தார். ஆசனத்தின் மேல் மாமுனிகளை அமர்த்தி அதற்கு கீழே சீடனாக அரங்கன் நின்று கொண்டார். ஒரு வருட காலத்துக்கு இப்படி மணவாள மாமுனிகள் திருவாய்மொழியின் 1000 பாசுரங்களுக்கான விளக்க உரைகளை முழுமையாக வழங்க இது கங்கை வெள்ளமோ கங்கையில் புனிதமான காவிரி வெள்ளமோ என்று வியந்தபடி அடியார்கள் அதை கேட்க அரங்கனும் ஸ்ரீதேவி பூதேவியோடு கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் உள்ளிட்ட பரிவாரங்களோடும் ஆனந்தமாக அதை அனுபவித்து அருளினார். ஆனி மாதம் மூல நட்சத்திரத்தன்று விளக்க உரையை மாமுனிகள் நிறைவு செய்தார். அப்போது சிந்தித்த அரங்கன், ராமனாகவும் கண்ணனாகவும் நான் அவதாரம் செய்த போது கூட வசிஷ்டர், சாந்திபனி போன்ற குருமார்கள் கிடைத்தார்கள். ஆனால் அந்த முனிவர்கள் யாருக்குமே இந்த மணவாள மாமுனிகளுக்கு இருக்கும் பெருமை இல்லை. அதனால் இவருக்கு மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை வழங்க வேண்டும் என்று கருதினார். அதனால் அரங்கநாயகம் என்று பெயர் கொண்ட 5 வயது அர்ச்சக சிறுவனாக அரங்கனே வடிவம் பூண்டு அவ்விடத்துக்கு வந்தார். மாமுனிகள் முன்னே அச்சிறுவன் கைகூப்பி நின்று ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனி என்ற ஸ்லோகத்தை விண்ணப்பித்தார். அதுவே மாமுனிகளின் தனியனாக, அதாவது வணக்கப்பாடலாக ஆனது. இன்றளவும் மாமுனிகள் அரங்கனின் குரு என்றே போற்றப்படுகிறார். இன்றளவும் கோவில்களில் மணவாள மாமுனிகள் அரங்கன் அவருக்கு அளித்த ஆதிசேஷ சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை காணலாம். ஆக தமிழ் வேதத்துக்கு தொண்டாற்றிய மாமுனிகளுக்கு இத்தகைய உயர்ந்த ஸ்தானத்தை அருளினார் அரங்கன். அவ்வாறே இளம் வயதில் கடும் தவம் புரிந்த துருவனுக்கு துருவ பதவி என்ற மிக உயர்ந்த ஸ்தானத்தை அருளினார் திருமால். அவரது திருவடிகளில் யார் சரணாகதி செய்தாலும் அவர்களுக்கு வைகுண்ட பதவி என்ற உயர்ந்த ஸ்தானத்தையே அருளுகிறார். இதை சரணம் ஆகும் தனதான் அடைந்தார்க்கு எல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று நம்மாழ்வார் பாடுகிறார். தக என்றால் கொடுப்பவர், ஸ்தானதக என்றால் ஸ்தானத்தை கொடுப்பவர். தன் அடியார்களுக்கு உயர்ந்த ஸ்தானங்களை அருளுவதால் திருமால் ஸ்தானதக என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 389வது திருநாமம். ஸ்தானதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கும் உயர்ந்த ஸ்தானத்தை திருமால் அருள்வார். நாராயண நாராயண.